அதன்பின் சரியாய் 6 மாதங்கள் 4 பேரும் அவர்கள் பணியில் தீவிரமாய் பரீட்சையில் இறங்கினார்கள். ஏற்கனவே தவ வலிமை கொண்ட முனிவர்கள் ஜோதியை நோக்குவதில் மிக எளிதாய் வெற்றி பெற, மற்ற 2 பேருக்கு 6 மாதங்களில் குருவால் முற்றிலுமாய் மறைந்து போனதோடு அதன் முனை கணிசமாய் மழுங்கியிருந்தது. பின் தங்களின் ஆராய்ச்சி குறிப்புகளை ஓலைகளில் எழுதினார்கள். இடையில் பிரதிஷ்டனுக்கு உடல்நலக் குன்ற தான் இறுதி காலத்தில் இருக்கிறோம் என்று உணர்ந்து தன் ஆராய்ச்சியை துரிதப்படுத்தினார். ஹிப்பானிஸிடம் ஒரு நாள் முனிவர், ஐயனே, எப்போதும் நான் இறக்கலாம். இறப்பதற்குள் உனக்கு பிரயோஜனமாய் ஒரு காரியம் செய்கிறேன். எனக்கு ஒரு ஒளி தீபமும் அதிக எரிதிரவமும் கொடுத்து ஓரிடத்தில் என்னை உட்கார வைத்து என்னை சுற்றி ஒரு சிறு கட்டிடம் கட்டி காற்றுக்கு மட்டும் துவாரம் விட்டு மூடிவிடு. 1 வருடம் கழித்து தர நான் எந்த நிலையில் இருக்கிறேன் என்று சோதித்து விடலாம். முதலில் மறுத்த ஹிப்பானிஸ் பின் இருவரிடமும் கலந்து ஆலோசிக்க, எதற்குமே இல்லாமல் இவர் இறந்து போவதை விட நம் ஆராய்ச்சிக்கு உதவட்டுமே என்க பின் சம்மதித்தார். ஒரு அழகான சமாதி தயாராகி தீபத்தோடு உள்ளே அமர, பிரதிஷ்டர், உன்னால் முடியவில்லை என்றால் குரல் கொடு என்று மேல்தளத்தையும் மூடப்போக, அவசரமாய் பிரதிஷ்டன் வெறும் ஓலையும் ஆணியும் கேட்க கொடுத்தனர். சமாதி மூடப்பட்டது.